இந்த உண்மை இந்திய வரலாற்றில் இருந்து முழுசா மறைக்கப்பட்டது. ஒரு இருண்ட கடல் இரவு, அலைகள் மெதுவாக கரையை மோதும் சத்தம், மூடுபனி மூடிய வானம். அந்த அமைதிக்குள் திடீரென்று மூடுபனியை கிழித்துக்கொண்டு ஆயிரக்கணக்கான சோழர் கப்பல்கள் கடலில் தோன்றுகின்றன. ஐரோப்பா கப்பலோட்ட கத்துக்கிறதுக்கு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே சோழர்கள் கடலை ஆட்சி பண்ணினாங்க. ஒவ்வொரு கப்பலும் பெரும் மரத்தால் செய்யப்பட்ட ஒரு போர் இயந்திரம். போருக்காக மட்டுமல்ல, வணிகம், ஆட்சி, அதிகாரம் மூன்றையும் கடலுக்குள் கொண்டு போன சக்தி. கப்பல்களின் மேல் பறக்கும் சோழர் கொடிகள் கடல் முழுவதும் ஒரு அதிர்வை ஏற்படுத்துகின்றன. கரையில் நின்று ஒரு சோழ அரசி ஒரு தளபதி போல அந்த பெரும் படையை அமைதியாக கவனிக்கிறார். அவள் கண்களில் பயம் இல்லை, ஆட்சி செய்யும் நம்பிக்கை மட்டும். ஆனா இந்த சக்தியை பாடப்புத்தகங்களில் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த உண்மை இப்போதுதான் மெதுவாக வெளிவருகிறது. Part 2. Comment and subscribe.